அவருக்கு பொருத்தமாக இருக்குமா இந்த விவசாய சின்னம்? என்ன தண்ணி அவருக்கு போய் பொருத்தமாக இருக்குன்னா மணமறையில் போய் மணமகளையாக தேடுறோம் பொருத்தம். பொதுமக்கள் அந்த விவசாய சின்னத்தை தேர்ந்தெடுத்து மாற்றணும். அவருக்கு எது ப்ளஸ்ஸாக இருக்கும்? மைக் சின்னம் அது ப்ளஸ்ஸாக இருந்திருக்குமா இல்லை? பேச்சை விட நம்ம நிலம் தாங்க முக்கியம். விவசாயம் தான் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். விவசாயிக்காக ரொம்ப இது பண்ணுறாரு. கண்டிப்பாக இந்த சின்னத்துலேருந்து அவருக்கு இன்னுமே நிறைய ஓட்டு விடும். ஏன்னா மைக் சின்னன்றது வந்து அவர் கொஞ்சம் அடையாளம் இல்லாத மாதிரி இருக்கும். புதுசாக மக்கள் வராங்கன்னா அது தெரியாமல் இருக்கும். விவசாயம் சின்னன்றது அவருக்கு கொஞ்சம் சூட்டபுளாக தான் இருக்கும். விஜய்க்கு வந்து அரசியல் நாலேஜ் அந்தளவுக்கு கிடையாது. சீமானுக்கு வந்து அரசியல் நாலேஜ் இருக்குது. எதனால் விஜய்க்கு இல்லை இவருக்கு இருக்குது அப்படின்னு? அவர் படத்தில் மட்டும் தானே ஹீரோ, நேரில் எப்படி இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நான் விஜய் ஃபேன். இந்த விஷயங்களுக்காக சீமான் வந்து ஒரு முறையாச்சும் முதல்வராக ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா எதனால் சொல்லுங்கள்? இருக்கிறதுலே அவருக்கு வந்து தமிழ் பற்று ரொம்ப அதிகங்க. யாருமே அவரை மாதிரி பேச முடியாது. மாற்ற சொல்லுங்கள். பொதுமக்கள் மாறணும். அரைச்சமாவே திராவிடையாக்கி தரி சீமானுக்கே பெஸ்ட்டு. பொதுமக்கள் எல்லாரும் மாறணும். ஒரு சீமான் இருக்கார்ல, அவருக்கு இதுக்கு முன்னாடி விவசாய சின்னம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மைக் கொடுத்தாங்க. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுனால மீண்டும் விவசாய சின்னமே கொடுத்துருக்காங்க. பொதுமக்களாகி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சின்னம் கொடுத்த சின்னம் ஓகேவா? மக்களுக்கு உங்களுக்கு இந்த சின்னம் விருப்பமா இல்லை அவருக்கு கொடுத்த மற்ற சின்னங்கள் விருப்பமா? எப்படி பார்க்குறீங்க? விவசாய சின்னமே அவருக்கு பொருத்தமானது தான். ஓகே. எதனால் விவசாய சின்னமே பொருத்தன்றீங்க? அவர் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்த மனுஷன், நகரத்தில் அவர் வாழலை. இப்போ வந்துக்கு கட்சிக்காண்டி இங்கே இருக்கிறாரு. இல்லைன்னா அவர் ஒரு நல்ல விவசாயி தான். அவங்க அம்மாலாம் கிராமத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவர் ஒரு நல்ல மனுஷன். எனக்கு பிடிச்ச மனுஷன். உங்களுக்கு பிடிச்ச மனுஷன்? எனக்கு உங்களுக்கு பிடிச்ச மனுஷன் அவரோட பேச்சுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேச்சில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அரசியல் பேசினார்னாலே ரொம்ப பிடிக்கும். அவர் பேச்சை ரொம்ப பார்ப்பேன். யூடியூப்பில் நிறைய பார்ப்பேன். அவரோட பேச்சை நேரையில் பார்ப்பேன். நான் டீ கடை தான் வச்சுருக்கிறேன். ஆனால் அவரை ரொம்ப ரசிப்பேன். ரொம்ப ரசிப்பீங்க? ஆமாம், ரொம்ப நல்ல மனுஷன். சரிங்கய்யா, இப்போ இந்த விஷயங்களுக்காக சீமான் வந்து ஒரு முறையாச்சும் முதல்வராக ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா எதனால் சொல்லுங்கள்? இருக்கிறதுலே அவருக்கு வந்து தமிழ் பற்று ரொம்ப அதிகங்க. யாருமே அவரை மாதிரி பேச முடியாது. அவருக்கு பொருத்தமாக இருக்குமா இந்த விவசாய சின்னம்? என்ன தண்ணி அவருக்கு போய் பொருத்தமாக இருக்குன்னா மணமறையில் போய் மணமகளையாக தேடுறோம் பொருத்தம். பொதுமக்கள் அந்த விவசாய சின்னத்தை தேர்ந்தெடுத்து மாற்றணும். ஆமாம், மாற்றம் வேணும். மாற்றம் டெஃபினெட்லி வேணும். நான் இல்லைன்னா நீ வர்ற இளைய தலைமுறைகளுக்காச்சும் மாற்ற சொல்லுங்கள். பொதுமக்கள் மாறணும். அரைச்சமாவே திராவிடையாக்கி தரி சீமானுக்கே பெஸ்ட்டு. பொதுமக்கள் எல்லாரும் மாறணும். ஆமாம். அவர் ஏன் பொதுமக்கள் மாறணும்? என்ன திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கச்சத்தீவை எழுதி கொடுத்தாங்க. இலங்கை தமிழர்களை கொண்டாங்க. அவ்வளோதானே செஞ்ச சாதனை திராவிட இயக்கங்கள். இவர் வந்தால் மாற்றுவார் நம்ப வேண்டியதான். மக்கள் நம்பிக்கை தானே. இந்த பகல்காம போர் தொடுத்தாங்க. பாகிஸ்தான் அடிச்சிடும் தானே நம்பி நம்ம இராணுவம் இறங்குச்சு. அடித்தோம்ல, அப்படித்தான். இவர் எதனால் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, மாற்றம் 50 இந்தியா மக்களாட்சி 1950 வந்துச்சு. அதுக்கு பின்னாடி அவங்களே வச்சு ஆண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா மாற்றி ஆண்டு பார்த்தா தானே மக்களுக்கு எது நன்மைன்னு தெரியும். காமராஜருக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளருக்கு என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே இல்லையே. அவருக்கு எது ப்ளஸ்ஸாக இருக்கும்? மைக் சின்னம் அது ப்ளஸ்ஸாக இருந்திருக்குமா இல்லை? பேச்சை விட நம்ம நிலம் தாங்க முக்கியம். விவசாயம் தான் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். விவசாயம் தான் பெஸ்ட்டு. ஆமாம், இதை விட இது ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், விவசாயம் ப்ளஸ்ஸாக இருக்கும். சரி, நன்றி. தேங்க்யூ. விவசாய சின்னம் அவருக்கு சரியானது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கதிர் மாதிரி என்ன வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். கரும்பு விவசாயம் இருந்தது. இப்போ விவசாய சின்னம் இருக்குது. ஏன்னா மைக் சின்னன்றது வந்து அவர் கொஞ்சம் அடையாளம் இல்லாத மாதிரி இருக்கும். புதுசாக மக்கள் வராங்கன்னா அது தெரியாமல் இருக்கும். விவசாய சின்னன்றது அவருக்கு கொஞ்சம் சூட்டபுளாக தான் உண்டு. சூட்டபுளாக தான் இருக்கும். ஆமாம். எதனால் அவருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு? விவசாயத்தை பற்றி நிறையா அவர் பேசுகிறாரு. மேடை பேச்சுகள்லாம் விவசாயத்தை பற்றி பேசுகிறாரு. அதனால அது அவருக்கு சரியாக இருக்கும். மற்ற அரசியல் தலைவர் யாரும் விவசாயத்தை பற்றி பேசலையா அந்தளவுக்கு? அந்தளவுக்கு பேசி நான் பார்த்ததில்லை. சரி, நன்றி. தேங்க்யூ. என்ன முக்கியம் எனக்கு கிடையாது. மனிதனுடைய தரம் தான் முக்கியம். தரம் தான். எல்லாத்துக்கும் அவர் வந்து நல்லா பேசக்கூடிய ஒரு மனிதன். மக்கள் விரும்பி ஓட்டு போடணும். போடணும். சின்ன முக்கியம் இல்லை, மனிதனோட தரம் அப்படின்றீங்க. அந்த மனிதனோட தரம் அடிப்படையில் அவரை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்தால் நல்லதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நல்லது தான் நினைக்கிறீங்க. எதனாலங்க ஐயா? அதுதான், அதாவது வந்து இப்போ சில விஷயங்களில் வந்து தவறு நடக்குதுன்னா போயிட்டு முன்னின்று அதை தீர்த்து வைக்கிறாரு, பேசுகிறாரு திறமையாக. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது. மற்ற தலைவர்கள்கிட்ட அது இல்லையா? மற்ற தலைவர்கள்லாம் இப்போ இருக்கிற ஆட்சியே சரியில்லைன்னு தான் சொல்லுவேன் நான். என்னை தூக்கி உள்ளே போட்டால் கூட பரவாயில்ல. சீமான் அவர்களுக்கு மக்கள் எதனால் வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் எதனால் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுதான் பொது விஷயங்களில் முன்னே நின்று வந்து ஈடுபட்டு செய்கிறாரு. அந்த மாதிரி அரசியல்வாதிகள் இப்போ இருக்கிற அரசியல் சரி கிடையாது. எதையும் கண்டுக்கிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான். எனக்கு 75 வயசு ஆகுது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 68 ஆகுது. ஒரு காருக்கு தான் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த கார் இன்றைக்கி விற்றா 1.5 லட்ச ரூபா போகாது. அந்த காருக்காக வந்து அந்த சலுகை எங்களுக்கு இல்லைன்றார்.
வேறு வருமானம் கிடையாது, புள்ள கிடையாது, பொண்ணு கிடையாது. எங்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் வந்து குடும்ப தலைவி கொடுக்கறது. அந்த ஒரு கார் அவரே எடுத்துக்கினாருன்னா கூட பரவாயில்ல. என் பையன் உயிரோடு இருக்கும்போது வாங்கின வண்டி அதை நம்ம விற்கக்கூடாது நான் யோசிக்கிறேன். அந்த காருக்காக வேறு வருமானம் கிடையாது. ஒரு வீடு இருக்குது, சீட்டு போட்டு தான் நாங்கள் குடும்பம் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு தரமாக வந்து அதை வச்சு எங்களுக்கு வந்து வயசுக்கு மரியாதை இல்லாத அரசியல் பண்ணுறானுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னும் தண்ணி வந்தது ஓடமாநகரில் 10 நாள் அவர் தண்ணியே வரல. இப்போ யாருக்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரில. தலைவர் இருந்தார், அதுக்கு முன்னாடி சொன்னால் செஞ்சார். இப்போ அந்த பொறுப்பில் அவர் இல்லை. திண்டாடுது மக்கள். இப்படி தான் நடக்குது ஆட்சி. மாற்றம் வேணும்ன்ற மாற்றம் கண்டிப்பாக வரணும். இந்த ஆட்சி வந்து வெள்ளைக்காரன் ஆட்சி தான் இது. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். விவசாயிக்காக ரொம்ப இது பண்ணுறாரு. கண்டிப்பாக இந்த சின்னத்துலேருந்து அவருக்கு இன்னுமே நிறைய ஓட்டு விழும். இந்த சின்னத்தில் ஓட்டு ஓட்டு இன்னும் அதிகமாக விழும். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக ஒரு 1 லட்சம் ஓட்டு 60,000 ஓட்டு மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 60,000 ஓட்டு விழுவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னுமே ஓட்டு நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய வரும். எதனால் இந்த சின்னம் இருந்தால் அவருக்கு ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அவர் விவசாயிக்காக ரொம்ப இது பண்ணுறாரு. இயற்கை அவர் கொண்டு வர இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே விவசாயம், எல்லாமே அரசு பணி. அதே மாதிரி இது கப்பற்படை அமைக்கிறது இவங்கள வச்சு பண்ணுறன்றாங்க. அது மாதிரி நிறையா இதெல்லாம் வந்து எல்லோரும் சாத்தியம் இல்லைன்றாங்க. பட் அது சாத்தியப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அவர் வந்தால் நல்லாயிருக்கும். சரிண்ணே, இப்போது இந்த ஒரு காரணத்துக்காகவாச்சும் சீமான் முதல்வராக வரணுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம்? கண்டிப்பாக அந்த ஊழலுக்காக ஊழல் இல்லைன்றாங்க. ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டால் டிஎம்கே ஊழல் பண்ணுதுன்றான். டிஎம்கேனா ஏடிஎம்கே ஊழல் பண்ணுதுங்கிறான். 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி மாற்று அப்படின்னா எல்லோரும் விஜய்க்கு ஒரு பக்கம் போனாலும் விஜய்க்கு வந்து அரசியல் நாலேஜ் அந்தளவுக்கு கிடையாது. சீமானுக்கு வந்து அரசியல் நாலேஜ் இருக்குது. எதனால் விஜய்க்கு இல்லை இவருக்கு இருக்குது அப்படின்னு? அவர் படத்தில் மட்டும்தானே ஹீரோ. அவ்வளோதான். படத்தில் தான் மட்டும்தான் ஹீரோ. அவர் நேரில் எப்படி இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நான் விஜய் ஃபேன். ஆனால் நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன். சரிண்ணே, இப்போ சீமானவர்களும் திரைத்துறையிலேருந்து வந்தவர் தானே. பட் ஆனால் அவர் திரைத்துறை எடுத்த படமுமே பாருங்கள், இயற்கை சார்ந்தபடி, அரசியல் சார்ந்தபடி, நம்ம நாட்டுக்கு தேவைப்பட்ட அரசியல் சார்ந்தபடி தான் இருக்குமே தவிர அடி வெட்டு கொலை அது மாதிரிலாம் இருக்காது. சரிண்ணே, இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, அவரும் அங்கேருந்து வந்தவர் தானே, அவர் இங்கே என்ன ஹீரோவாக இருக்காருன்னு கேட்குறேன். சீமானால் 1 மணி நேரம் எதையுமே பார்க்காம மைக்கை பிடிச்சி பேச முடியும். அந்த டேலண்ட் இருக்கிற ஒரு ஆள் இன்னுமே இப்போதைக்கு இருக்க கட்சியில் யாருமே இல்லை. ஒரு காலத்தில் வைகோன்னு ஒருத்தர் இருந்தார், பட் அவர் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போதைக்கு ஒரு மணி நேரம் எதையுமே பற்றி பேசாமல் ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து பேசு அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் பேசுகிறதுக்கு தகுதி இருக்குது. அவரால் தான் பேசவும் முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ரெஸ் மீட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலுமே போதும் அவ்வளோதான் சொல்லிட்டு போவாங்களே தவிர, சீமான் மட்டும்தான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சான்னு கேட்டு போடக்கூடிய ஒரே தலைவர் அவர் மட்டும்தான். இப்போ மைக்கில் பேசுவாருன்றீங்க. மைக்கில் 1 மணி நேரம் பேசுறதுனாலே அவர் ஹீரோவாக பார்க்கலாமா இங்கே தரையில்? பாதி பேருக்கு பேசவே தெரியாமல் தானே இப்போ ஹீரோவாக இருக்காங்க. ஆகன்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் காட்டுறது மனத்துக்கு அதான் பாதி பேர் பேசவே தெரியாமல் இருக்காங்க. பேச தெரிஞ்சவங்கள போடலாம்ல. பேசிட்டா மட்டும் போதுமானு கேட்குறேன் நான். ஆனால் இப்போது எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைலாம் வந்து நிற்கணும். அந்த மாதிரி பண்ணால் தான் ஒரு ஹீரோவாக பார்க்க முடியும். தானே நிற்கிறாரு. எதுக்குமே நிற்கலன்னு சொல்லவே முடியாதுல்ல. இவர் நின்ற மாதிரி யாருமே நிற்கவே இல்லைல்ல. புரியல. இவர் நிற்கிற மாதிரி யாருமே நிற்கவே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் சீமான் நிற்கிறாருல. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் தான் போய் ஃபஸ்ட்டு நிற்கிறாரு. வேறு யார் வந்து நிற்கிறாங்க? இப்போ கொடுத்துரு சின்னம் வந்து ஓகே தான். ஆமாம். எதனால் விவசாய சின்னம் ஓகேன்றது? இல்லை, அவர் நிறைய பேசுனதெல்லாம் பார்த்துருக்குறேன். திறமையான பேச்சாளர், நல்லா பேசியிருக்காரு. ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுறது. ரொம்ப பிடிக்கும். வீடியோலாம் கூட தெரியும், பார்த்துருக்குறேன். அவர் அந்த பக்கம் போனாவே அவர் பார்க்க முடியுமான்னு பார்ப்பேன். ஆமாம். அந்த அளவுக்கு ஏன் பார்க்க முடியுமான்ற இல்லை, மக்கள் மேலே பற்று அதிகம். அவர் நல்லா வரணும். ஆமாம், உண்மையிலே நல்லா வரணும். ஆமாம், பேட்டி கொடுக்கறதுக்காக சொல்லலை, உண்மையிலே நல்லா வரணும். ஆமாம். எதனாலண்ணா அவர் வந்து தமிழகத்தை ஆளணும் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குல்ல? இவர் வந்து ஆளணும்பா, அதுக்கு இதெல்லாம் காரணம் அப்படின்னா எல்லாமே வந்து அவங்கவுங்க குடும்பத்துலேருந்து அப்படியே ஒவ்வொருத்தரும் ஆண்டு வராங்க. ஆனால் இவர் வந்து புதுசாக இந்த கட்சி மேலே ஆர்வம், மக்கள் மேலே ஆர்வம் மெயினாக. அதனால தான் வந்து அவர் வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம். சரிண்ணா, இப்போ நல்லா பேசுகிறாருன்றீங்கல்ல, அப்போ நல்லா பேசும்போது மைக் தானே சரியானதாக இருக்கும். நீங்கள் விவசாய சின்னம் சரியானதாக இருக்குன்றீங்க. மைக்குன்றது பேசுறதுக்கு ஒன்று இருக்கலாம்,
சின்னம் வந்து அவர் எதை பற்றி பேசுகிறாரு, எதை நோக்கி பேசுகிறாரு, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி பேச்சுக்கு வந்து மைக்கு தான் வேணும் பேசுறதுக்கு. ஆனால் அவருடைய பேச்சு வந்து எதை நோக்கி இருக்குதோ அதை வச்சு தான் எதை சொல்கிறேன். நோக்கி இருக்குன்னா எதை நோக்கி இருக்கு? மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுன்றத பற்றி தான் பேசுகிறாரு. இங்கத்தை விட வந்து விவசாயிகளை பற்றி நல்லா பேசுகிறாரு. அதனால் பிடிச்சிருக்கு. அதனால் ஆமாம். நன்றி. நன்றி. ஓகே. இப்போ இந்த விவசாய சின்னமே அவருக்கு சரியானதாக இருக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடி கொடுத்த மற்ற சின்னங்கள் சரியானதாக இருந்திருக்குமா? பொதுமக்களாகி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் எந்த சின்ன கொடுத்தாலும் அவர் பேச்சாளர், நல்லது செய்வார். எந்த சின்னம் இருந்தாலும் ஓகே, அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை கிடையாது. சீமானது அவர் பேச்சாளர், நல்லது செய்வார், அவ்வளோதான். நல்லது செய்வார். அதனால் எந்த சின்ன வேணாலும் இருந்துக்கிட்டோம். சின்னவனா இருந்துட்டோம். சரிங்க ஐயா, இப்போ இந்த ஒரு காரணத்துக்காக சீமான் அவர்கள் ஒரு முறையாச்சும் ஆளணும் அப்படின்னா எந்த காரணம் சொல்வீங்க? சீமான ஒரு முறை ஆளுனா அது சீமா மேலே தப்பு கிடையாது. சீமா மேலே தப்பு கிடையாது. இருக்கிற மக்கள் அப்படி மாறினே இருக்குது. மக்களை வந்து சீமான் நினச்சி பார்க்கணும். மைக்குன்ற எல்லா தலைவரும் தான் மைக்கை பிடிச்சிடுறாங்க. அங்கே எல்லாரும் இது வேணுமா? இவருக்கு சீமானுக்கு விவசாய சொன்ன கரெக்ட். அப்போ எல்லா தலைவர்களும் விவசாயத்தை பற்றி பேசலை, இவர் பேசுகிறாருன்றீங்களா? இவர் அதிகமாக பேசுகிறாரு. அதுக்கு அடுத்து இவர் ராமதாஸ் அவங்க பேசுகிறாங்க. சரிங்கண்ணா, இப்போது இந்த காரணத்துக்காச்சும் சீமான்கள் ஒரு முறையாச்சும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா என்ன காரணத்துக்காக சொல்லுவீங்க? அடுத்த சமுதாயம் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி சொல்ல. அடுத்த தலைமுறைக்காண்டி புதிய மாற்றம் கிடைக்குமா? புதிய மாற்றம். நிறைய பேர் புதுசாக மாற்றம்னு வராங்களே. எல்லாருக்கும் வாக்கு இருக்கும். இவருக்கு கொஞ்சம் முன்னனுபவம் இருக்குது. அது அடிப்படையில் சொல்கிறேன். அனுபவம் இருக்குது. நன்றி. ஓகே. மைக் சின்னன்றதை பொறுத்த வரைக்கும் அதில் எதுவுமே கிடையாது. சும்மா பேசலாம். அதுமாரி மக்கள் மைண்டில் நல்லா ஒரு லாஜிக்காக ஒரு ஏறணுன்னா விவசாய சின்னம். தமிழ்நாடோட ஒரு அதாவது மக்களுக்கு மிகப்பெரிய முதுகெலும்புன்னு பார்த்தீங்கன்னா விவசாய சின்னம் தான். நம்ம இந்தியாவுக்கு முதுகெலும்பு. இப்போ மைக்கை விட இது அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குமா விவசாய சின்னம்? விவசாய சின்னம் நல்லா இருக்கும்ண்ணா. எல்லாருக்கும் நல்லா இருக்கும். பச்சை இல்லை, பச்சை பசேல்னு இருக்கிறதானே எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால் விவசாய சின்னன்றது நல்லா தான் இருக்கும். அவர் விவசாயிகளுக்கு தான் இதாக தானே பேசுகிறார். அவர் விவசாய சின்னம் தான் கரெக்டானது. ஏற்கனவே அவர்கிட்ட அதுதானே இருந்துச்சு. ஆமாம். அதனால திருப்பி அவருக்கு அதே கொடுத்துருக்காரு. அதுதான் பெட்டர் அவருக்கு. அதான் பெட்ரு. ஏன் அதுதான் பெட்டர்னு சொல்கிறேன்? அதுதான் ஆரம்பத்துலேருந்தே அவர் விவசாயி சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்காரு. அதனால தான். அதனால தான் மைக் சின்னம் வேணாமா? மைக் சின்ன வேண்டாம். மைக் சின்ன வேண்டாம். நன்றி. மைக்னால நிறைய பேருக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. அதனால மைக் சின்ன வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை இப்போ எல்லா இடமும் தான் மைக்கை தூக்கிட்டு வந்துடுறாங்களே. மைக்கை அது மைக்குனாலே எல்லாம் அலறாங்க. எங்களையும் சேர்த்து உங்களே சொல்லல, நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். நன்றி.